இங்கே ஒரு கிராமத்தில் வயசுக்கு வந்ததுக்கப்புறம் எல்லா பெண்களுமே அவங்களோட முகத்தை ஒரு ஃபர்தா போட்டு மூடி வச்சுக்கணும்னு சொல்லிட்டு ஒரு சம்பிரதாயமாக பல வருஷமாக கடைப்பிடிச்சிட்டு இருக்காங்க. எதனால இந்த மாதிரி ஒரு சம்பிரதாயத்தை கடைப்பிடிக்கிறாங்கன்னா, பல வருஷத்துக்கு முன்னாடி ஜுவாலமான்ற ஒரு பிரெக்னென்ட் லேடி இருந்திருப்பாங்க. அவங்க நிறைய பசங்களுக்கு வித்தை கற்றுக் கொடுத்துக்கிட்டு இருக்கும்போது ஒரு பாம்பு அங்கில் ஒரு பையனை கடிச்சிரும். அதனால அந்த பையனை காப்பாற்றுறதுக்காக இவங்களுமே குதிரையில் அந்த பையனை ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போய் சேர்த்துட்டு ரிட்டர்ன் வரும்போது இவங்க கிட்ட ஒரு 4 பேர் தப்பாக நடந்துக்கிட்டு அவங்களை எரிக்க ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் ஜுவாலமா அவங்க மேலே எரியிற நெருப்பாலேயே அந்த 4 பேரையும் எரிச்சிட்டு அங்கே உள்ள குளத்துல விழுந்து இறந்தும் போயிடுறாங்க. அதுக்கப்புறம் அந்த ஊரில் பிறக்கிற எல்லா குழந்தைங்களும் இறந்து தான் பிறக்கும். இதனால ஜுவாலமாவோட சாபமாக தான் இருக்கும்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு கோயிலும் கட்டுறாங்க. அப்போ எங்கேருந்தோ பறந்து வந்த ஒரு துணி அவங்கள முழுசாக மூடினதுக்கு அப்புறம் தான் அந்த கிராமத்தோட சாபம் நீங்கிச்சுன்றனால வயசுக்கு வந்த எல்லா பெண்களுமே தன்னோட வீட்டில் இருக்க ஆம்பளைங்களை தவிர வேற எந்த ஒரு ஆணோட முகத்தையும் பார்க்கக்கூடாதுன்னு ஃபர்தா போட்டு மூடிய வச்சிருப்பாங்க. இப்போ ஹீரோயினை காட்டுறாங்க. ஹீரோயினோட ஃபர்தா ஒரு நாள் காத்துல பறந்து போயிடுது. யாராச்சும் பாத்திர போறாங்கன்னு சொல்லிட்டு டக்குனு இப்போ அந்த ஃபர்தாவை எடுத்து முகத்தையும் மூடிக்கிறா. இன்னும் கொஞ்ச நாள் ஹீரோயினுக்கு நிச்சயதார்த்தம் ஆக போகுதுன்றனால ஹீரோயினுக்கு அம்மா இருக்க மாட்டாங்க. அம்மா கூட படிச்ச ரத்னான்றவங்க தான் ஹீரோயினை பொண்ணா வளர்த்துருப்பாங்க. அதனால அவங்களுமே இப்போ இந்த ஃபங்க்ஷனில் வந்து கலந்துக்கிறாங்க. பார்த்தா ஒரு மேகசினில் ஹீரோயினோட ஃபோட்டோ வந்திருக்கும். இதை பார்த்த ஊர் மக்களுமே ஷாக் ஆகிட்டு ஹீரோயினை பார்த்து நீ இந்த ஊருக்கே சாபத்தை உண்டாக்கிட்டோன்னு சொல்லி திட்டுறாங்க. ஆனால் ஹீரோயினுமே இது எப்படி நடந்துச்சுன்னு எனக்கு தெரியலன்னு எவ்வளோ சொல்லி பார்க்குறாங்க. ஆனால் அந்த ஊர் பெரிய மனுஷங்களாம் சேர்ந்துட்டு நீ இந்த ஊரோட சாபத்தை போக்கணும்னா வர அமாவாசைக்குள்ள ஹீரோயினை பலி கொடுக்கணும்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிடுறாங்க. அதனால ஹீரோயினிக்கு வெள்ளப்படவையெல்லாம் கட்டிட்டு பலி கொடுக்கறதுக்காக கூப்பிட்டு போறாங்க. அப்போ ஹீரோயினுமே ஜுவாலமா கிட்ட போயிட்டு நான் தப்பு பண்ணியிருந்தேன், என் உயிரை நீயே எடுத்துக்கோ, அப்படி இல்லைன்னா நீ தான் என்னை காப்பாற்றணும்னு சொல்லிடுறாங்க. இப்போ அங்கே வந்து சில பொண்ணுங்களுமே ஹீரோயினோட கையை பின்னாடி வச்சு ஒரு பெரிய கல்லால் வச்சு கட்டிட்டு தண்ணியில் இறக்கிறாங்க. இப்போ ஹீரோயினுமே தண்ணிக்குள்ளே போக போக அவங்களுக்கு மூச்சு திணற ஆரம்பிக்குது. இப்போ இன்னொரு சைடு பார்த்தா அந்த கோயிலில் பயங்கரமாக காத்தடிச்சு எப்பவுமே அணையாத தீபம் ஒன்று எரிஞ்சுக்கிட்டு இருக்கும். அது இப்போ அணைஞ்சும் போயிடுது. அதனால இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கலான்ற இந்த மாப்பிள்ளையுமே இந்த பொண்ணை காப்பாற்றிடுறான். ஆனால் அந்த ஊரில் கர்ப்பமாக இருக்க ஒரு அம்மாவோட ஹஸ்பண்ட் மட்டும் இந்த மாதிரி நீங்கள் பலி கொடுக்குறத பாதிலே நிறுத்திட்டீங்க, இந்த சாபத்தினால என் குழந்தை இறந்து போயிட்டா நான் என்ன பண்ணுறதுன்னு சொல்லி கேட்குறான். அப்போ அந்த ஊர் பிரசிடென்ட்டோட பையனை தான் ஹீரோயினி கல்யாணம் பண்ணிக்கலான்னு இருந்திருப்பா. அவருமே பிறக்கிற குழந்தைக்கு இன்னும் 3 வாரம் இருக்கு, அதுக்குள்ள நீ அந்த போட்டோகிராஃபரை கூட்டிட்டு வந்து உன் மேல தப்பு இல்லைன்னு சொல்லி நிரூபிச்சிட்டனா நின்று போன கல்யாணம் நல்லபடியா நடக்கும்னு சொல்லி வாக்கு கொடுத்துறாரு.